ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி புதிதாக பொறுப்பேற்றுள்ள மத்திய கல்வி அமைச்சர் பிரகலாத் ஜோஷி மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி, பாலியல் வன்கொடுமையாளர்களை ஆதரிக்கும் ஒருவரை பாஜக அமைச்சராக்கியுள்ளது என்று கூறினார். பாலியல் குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு தேவை என்று கூறுபவரை விட அருவருப்பான மனிதர் வேறு யாரும் இருக்க முடியாது என்றும் அவர்தான் இந்தியாவின் கல்வி அமைச்சராக இருக்கிறார் எனவும் தெரிவித்தார். பிரதமர் மோடி அமைச்சரவையில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கும்போது பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்கும் ஒருவரை தேர்ந்தெடுத்து கல்வி அமைச்சராக்கியுள்ளது வியப்பளிக்கிறது என்று சாடினார். 2022ஆம் ஆண்டு குஜராத் அரசு பில்கிஸ் பானு பாலியல் வழக்கில் தண்டனை பெற்ற 11 குற்றவாளிகளை விடுவித்த முடிவை பிரகலாத் ஜோஷி நியாயப்படுத்தி பேசியதை சுட்டிக்காட்டியே ராகுல் காந்தி தற்போது விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். டார்லிங் ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ்.